ஜெகநாதம் விஷ்ணுஞ்சே மதுசூதனம் ராமஞ்சே கௌசலேயஞ்சே ஜானகி வல்லபம் ததா. ராமசால கிராமமே பல. சந்தானராமன், பாலராமன், ஜானகிராமன், ஏகசக்கரராமன், திரிச்சக்கரராமன், ஷட்சக்கரராமன். அதுல ஷட்சக்கரராமன் அப்படிங்கிற ராமனை ஏழை பண்ணிட்டு வந்தேன். இவ்வளவு பெரிய சாலக்கிராமம் ஏழை பண்ணிட்டு வந்து ஒரு மாதம் ஸ்ரீரங்கத்துல வச்சுனுட்டு அப்புறம் திருவள்ளியங்குடின்னு ஒரு தீவதேசம் இருக்கு இல்லையா, அங்க ஸ்ரீமூர்த்தம் திருவாராதனத்துல இல்லாம இருந்தது. அப்புறம் அந்த திவ்யதேசத்துல கொண்டு ஏழை பண்ணிருக்கேன். அந்த ஷட்சக்கரராம் அபூர்வம், அது கிடைக்கவே கிடைக்காது. திரிச்சக்கரராமன் கிடைக்கும், த்விச்சக்கர ராமன் கிடைக்கும். 6 சக்கரம். இந்த 6 சக்கரத்தோட கூடிய ராமன், அதுவும் இவ்வளவு பெரிய மூர்த்தி. ஷட்சக்கர ராமன், ஏகசக்கரம் திரிச்சக்கரஞ்சே ஷட்சக்கரம் சாதி ராகவம் பட்டாபிராமம் கோதண்ட பாணிஞ்ச வனமாலினம் கிருஷ்ணம் சந்தான கோபாலம் கோபாலம் ருக்மணீபதிம் ராதாபதிம் கோபிகேசம் கோவர்த்தனதரம் ததா கோவிந்தம் யமுனாலோலம் பிருந்தாவன விகாரிணம் பலபத்ரம் ரௌகிணேயம் யசோதானந்தனம் ததா துவாரகேசம் துவாரசீலாம் திரௌபதீமானரட்சகம் பார்த்தஞ்சே பார்த்ததூதஞ்சே பார்த்தசாரதிம் அச்சுதம். கிருஷ்ணசால கிராமத்துல இவ்வளவு பேதம் இருக்கு. ஹிரண்ய கர்ப்பம் ஸ்ரீகர்ப்பம் ரத்னகர்ப்பம் ததா ஹரிம் அனந்தஞ்சே முகுந்தஞ்சே புத்தஞ்சே புருஷோத்தமம் சகசிர சக்கரம் நிச்சக்கரம் சிபிவிஷ்டம் சனாதனம் சங்கபாணிம் சார்ங்கபாணிம் பத்மபாணிம் கதாதரம் கல்கிஞ்சே கலிதோஷக்னம் ஜெகத் கல்யாண காரிணூ. இவ்வளவு சாலக்கிராம மூர்த்தங்கள், அவ்வளவு சாலக்கிராமங்களும் கண்டகி நதியிலிருந்து உண்டாகி கண்டகிய பரமபாவனமான சாலக்கிராமம் பட்ட ஒரு தீர்த்தம்னா நம்ம எவ்வளவு சத்தையா வாங்கிக்கிறோம். அந்த நதி தீர்த்தம் எவ்வளவு பாவனமா இருக்கணும். இவ்வளவு சாலக்கிராம எம்பெருமானும் தோன்றக்கூடிய ஒரு புண்ணிய நதியா இருந்தா எவ்வளவு பாவனமா இருக்கணும். அப்படி பகவான் தோன்றே ஆங்காங்கு நம்முடைய கிரகங்கள்ல திருவாராதனத்தில் இருக்கிறார்கள். நம்முடைய பெரியோர்களாலே திருவாராதனம் பண்ண முடியலே அப்படின்னு சொன்னா எங்கேயாவது சந்நிதியில் அதை சேர்த்தோடணும். திருவாராதனம் இல்லாம இருக்கக்கூடாது. இல்ல திருவாராதனம் பண்ணக்கூடியவர்களுக்கு அதை கொடுக்கணும். பின்னமாயிட்டால் கூட சாலக்கிராமத்தை எரியக்கூடாது. ஏனால் ஒரு குழந்தைக்கு திடீர்னு கை சுணுங்கி விடுத்து கை போயிடுத்துனா அந்த குழந்தைய தாயார் எரிஞ்சிருவாளா? அதை கூட திருவாராதனத்துக்கு வச்சுக்கலாமா? தீர்த்தத்துக்கு உபயோகப்படும் என்றெல்லாம் பெரியோர்கள் சொல்றார்கள். சாலக்கிராம மகாத்மியம் ஸ்காந்த புராணம், பாத்ம புராணம், விஷ்ணு தர்மம், நாரதீய புராணம் முதலிய பல புராணங்கள்ல மகாத்மியங்களும் சொல்லப்பட்டிருக்கு. பூஜா விதானமும் சொல்லப்படுறது. இந்த சாலக்கிராமங்களுடைய லட்சணங்களும் சொல்லப்படும். இன்னென்ன லட்சணம் இருந்தா இன்னென்ன சாலக்கிராமமும். அதுக்கு அடுத்ததாக நைமிசாரண்யம் என்கின்ற ஒரு க்ஷேத்திரம், அதோட முடிச்சுக்கிறேன். எல்லா மகர்ஷிகளுமாக சென்று ஒரு சந்தர்ப்பத்துல பிரம்மதேவனிடத்துல சென்று நாங்கள்லாம் ஒரு பெரிய தீர்க்க சத்திரம் நடத்துறதா இருக்கோம், அதுக்கு ஏற்றதாகிய ஒரு இடம் வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சிருந்தார்கள். பெரிய யாகம் ஒண்ணு நடத்துறோம், அதற்கான ஒரு இடம் வேணும் என்று பிரார்த்திச்சிருந்தார்கள் பிரம்மதேவனிடத்துல. பிரம்மதேவன் சொன்னார், நான் ஒரு சக்கரம் ஒண்ணு தயார் பண்ணி சுழட்டி விடுறேன். அது பூலோகத்துல போய் எங்க போய் விழறதோ அந்த இடம் உயர்ந்த இடம் அப்படின்னு பிரம்மலோகத்துல இருந்து ஒரு சக்கரத்தை சுழட்டி விடுறார். சக்கரம்னா நேமி அப்படின்னு பெயர். நேமின்னா சக்கரம்னு பெயர். அந்த நேமி சுழண்டு சுழண்டு ஓடி வந்து பிரம்மலோகம் தாண்டி ஜனலோக தபோலோகங்கள் எல்லாம் தாண்டி சொர்க்கலோகமும் தாண்டி ஆகாச மண்டலமும் தாண்டி பூலோகத்திலையும் வந்து பூலோகத்திலையும் சுழண்டு கொண்டே போகி கோமதி நதி தீரத்துல தற்போது நைமிசாரண்யங்கிற இடத்துல சாஞ்சுதான். நேமினா சக்கரம், அது சேதே அப்படின்னா அது சாஞ்சது, அதனால நைமிஷம் அப்படின்னு பெயர். நைமிஷமே அரண்யம். இது திவ்ய தேசம். ஆழ்வார் மங்களாசாசனம் இருக்கு, அதனால இது திவ்ய தேசம். சக்கரம் சாஞ்சதுனால அங்க சக்கர தீர்த்தம் அப்படிங்கிற ஒரு தீர்த்தம் இருக்கு. சக்கர தீர்த்தம் இதம் புண்ணியம் எத்திர சக்கரம் பபாதகே எத்தைவ பிண்டதானேன திருப்தியந்தி பிதரஹா சதா. இங்கேயும் பித்திருக்காரியங்கள் பொதுவா எல்லா கஷேத்திரங்களுக்கும் தீர்த்தங்களுக்கும் போனா பித்திருக்காரியங்கள் ஸ்ரீரங்கம் போனா கூட உண்டு. ஸ்ரீரங்கத்திலையும் அம்மா மண்டபத்துறையில காவேரியில பித்திருக்காரியங்கள் பண்ணா பித்திருக்கெல்லாம் அக்ஷயமான பிரீதியை அடையிறார்கள் என்று பொதுவாக எல்லா தீர்த்தங்களுக்கும் பொது சட்டம் தானே. நைமிசாரண்யத்துல மகர்ஷிகள் எல்லாரும் மகா தபசு பண்ணினதாகிய ஒரு இடம் இது. இங்கேதான்
சூதர் 18 புராணங்களையும் ஸ்ரீராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் பிரவச்சனம் பண்ணினார். சூதருடைய ஆசிரமம், சௌனகருடைய ஆசிரமம் இங்கே இருக்கு. அதனால நாம் 18 புராணத்தை ஆரம்பிச்சாலும் உடனே நைமிசாரண்யத்துல சௌனகாதி பிரம்மர்ஷிகளுக்கு சூதர் பிரவச்சனம் பண்ணினார் அப்படின்னு தானே ஆரம்பிப்போம். இன்னைக்கும் நைமிசாரண்யத்துல அந்த சூதருடைய ஆசிரமம், வியாசர் உட்கார்ந்திருக்கிற வியாச பீடம், அதெல்லாம் இன்றைக்கும் காண கிடைக்கிறது. பெரிய அட்சயவடம், பெரிய ஆள்மரம் ஒண்ணு இருக்கு. இந்த நைமிசாரண்யத்துலதான் ஸ்ரீ ராமபிரானே அஸ்வமேத யாகம் பண்ணினார். சீதாதேவி விட்டு பிரிஞ்சுட்டார் இல்லையா? அப்போ கனகமயமான தங்கமயமான சீதையை பண்ணி வைத்து கொண்டு, ஏன்னா பத்னி இல்லாத போனா யாகம் பண்ணக்கூடாது. சீதையோ கொண்டு வால்மீகி ஆசிரமத்திலே பிரசவத்துக்காக கொண்டு விட்டுட்டார். கனகமயமான சீதையை பண்ணி வைத்துக் கொண்டு இங்க அஸ்வமேத யாகம் பண்ணினார். அந்த சந்தர்ப்பத்துலதான் லவகுஷர்கள் இங்கே வந்து ஸ்ரீராமாயண அரங்கேற்றம் பண்ணினார் ஸ்ரீராமபிரானுடைய சன்னிதானத்துல. அதனால அப்பேற்பட்ட ராமபிரான் அஸ்வமேதம் பண்ணின அந்த இடமும் இருக்கு. கடைசியில சீதா தேவி பூமியில பிரவேசிச்சு விடுறாள் இல்லையா? அத்தகைய சீதா குண்டம் அப்படிங்கிற புண்ணிய தீர்த்தமும் இங்கே இருக்கு. வியாச மகர்ஷி தபசு பண்ணின இடம். சுவாயும்புவ மனு இங்கேதான் தபசு பண்ணினார். 9 வாசல் தான் உடை குரம்பை, இது தூண் போல எலும்புகளையே தூணாக வைத்து, இதுக்கு மேல் பூச்சி இல்லைன்னா தெருவோட போகும்போதே, உயிருக்கும் போதே கழுகு கொத்துமே, காக்கா கொத்துமே, இதை கௌரவமா வைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக மேல் தோல் பூசி இந்த வீடு அழகா அப்படின்னு தோன்றாப்புல. மேல கூரை வேணும், ஓடு போடணுமே, கபாலம் ஓடு போட்டு அதுக்கு மேல ரோமமாகிய கூரை வேண்டி எனக்கு ஒரு வீடு கொடுத்திருக்கியே, இந்த வீடுல என்னைக்கு பிரிவேன்? ஒரு நாள் பிரிஞ்சாகணும். இது அது என்னைக்கு எப்படி பிரிய போறேனோ அது உனக்கு தெரியுமே, எனக்கு தெரியாது. பிரிஞ்சதற்கு உனக்கு ஒரு வீடு கொடுத்தேனே, என்னடா பண்ணினே அப்படின்னு கேட்டா, நான் உன்னை பண்ணினேன்னு சொல்லணும் இல்லையா? நான் என்ன பண்ணினேன்னு சொல்லுவேன். நான் ஸ்ரீரங்கம் போனேன், பெருமாளை சேவித்தேன், காஞ்சிபுரம் போனேன், வரதனை சேவித்தேன், நான் சேவிச்சுட்டு வந்த அடியார்களை பார்த்தேன், சேவித்தேனாவது சொல்லணும் இல்லையா? நான் கொடுத்ததுக்கு என்ன அடையாளம்? ஒரு நாள் பிரிஞ்சுடுவேன். அது பிரியும் பொழுது தான் உடை குரம்பை பிரியும் போது அன்னைக்கு யார் பந்து? இன்னைக்கு யார் பந்து? இன்னைக்கு கர்ப்பம் வளைகாப்புனா பந்து உண்டு, சீமந்தம்னா பந்து உண்டு. குழந்தை பிறந்துடுச்சோ அப்படின்னா தொட்டிலிட்டா பந்துக்கள் உண்டு. அப்புறம் தமிழ்ந்து விளையாடுறான், ஒரு வயசு ஆச்சுன்னா கர்ணவேதனை காது குத்துறான்னா பந்து உண்டு. அது பிறகு உபநயனம்னா பந்து உண்டு. கல்யாணம் அப்படின்னா 2 தரத்திலையும் பந்துக்கள் உண்டு. அதுக்கப்புறம் 60 கல்யாணம்னா அதுக்கும் பந்துக்கள் வருவா. ஒரு கால் சதாபிஷேகத்துக்கு இருந்தா அதுக்கும் பந்துக்கள். இந்த கல்யாணங்கள் எப்படி தொடர்ந்து வருதோ அதுபோல கடைசியில ஒரு கல்யாணம் வரப்போறது இல்லையா? இதுக்கும் கீத்து மட்டம் உண்டு, அதுக்கும் கீத்து மட்டம் உண்டு. இதுக்கும் புது பானை உண்டு, அதுக்கும் புது பானை உண்டு. இதுக்கும் புது கோடி உண்டு, அதுக்கும் புது கோடி உண்டு. இதுக்கும் 10 ஜனங்கள், அதுக்கும் 10 ஜனங்கள். ஆனா அன்னைக்கு பந்து நீதான். வேறு பந்துக்கள் அன்னைக்கு சக்கர வாயில போட்டு சந்தனம் பூசிட்டு போற நாள் இல்லை. நல்லவர் போயிட்டாரு சில பேர் சொல்லுவா, அயோக்கியன் போயிட்டான்னு சில பேர் சொல்லுவா. நல்லது கெட்டது பேசிட்டு இருப்பா பக்கத்துல இருக்கிறவா. அவர் கிளம்பிட்டாரா கேட்க மாட்டா. அது எடுத்து